பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் என்ற மனுஷனுக்கு அவனுடைய முதிர் வயதுல தேவன் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து சில காலத்துக்கு அப்புறம் அந்த குமாரனை தனக்கு பலியிடும்படி கேட்கிறாரு. இந்த வார்த்தைக்கு உடனே இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு தன்னை குமாரனை பலியிடுறதுக்காக ஒரு மலை மேல போய் கொண்டிருக்கிறான். பிள்ளைய பலியிடுற நேரம் வந்துச்சு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அந்த பிள்ளைக்கு பதிலாக பலியிடுறதுக்கு அங்க ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்துறாரு. அப்பொழுது ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஒரு பெயரிடுறாரு. அதுதான் ஏகோவா ஈரே. அதற்கு அர்த்தம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை கண்டு மனம் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? சில காரியங்களை எதிர்பார்த்து அநேக நாள் ஆகியும் அந்த காரியம் வராதனால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவருடைய நாமம் ஏகோவா ஈரே. உங்களுடைய பிரச்சனைங்க, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை எல்லாம் அவருடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும். மனம் சோர்ந்த நேரத்தில், மனம் உடைந்த வேளையில் மன்னவரன் இயேசு வந்திடுவார். மனம் சோர்ந்த நேரத்தில், மனம் உடைந்த வேளையில் மறவாமல் உன்னை ஏற்றிடுவார். மேல் மனம் இறங்கி வந்திடுவார். மறவாமல் உன்னை நித்தம் தேற்றிடுவார். மனம் சோர்ந்த நேரத்தில், மனம் உடைந்த வேளையில் மன்னவரன் இயேசு வந்திடுவார். வாழ்க்கையில் சோதனை, மேலும் மேலும் சோதனை, முன்னேற முடியாமல் ஏன் இந்த வேதனை, தேற்றுவார் இல்லாமல் திகைத்து போனாயோ, விடுவிப்பார் இல்லாமல் விரக்தியானாயோ. பார்த்து கொள்வார்.
மனம் சோர்ந்த நேரத்தில், மனம் உடைந்த வேளையில், மன்னவரின் இயேசு வந்திடுவார். குடும்பத்தில் பண கஷ்டம், அதனாலே மன கஷ்டம், வியாதியால் பலவீனம், சொந்தத்திலும் உதாசீனம், தாங்குவார் இல்லாமல் தளர்ந்து போனாயோ, தப்புவிப்பார் இல்லாமல் சோர்ந்து போனாயோ. மனம் சோர்ந்த நேரத்தில், மனம் உடைந்த வேளையில், மன்னவரின் இயேசு வந்திடுவார். மனம் சோர்ந்த நேரத்தில், மனம் உடைந்த வேளையில், மறவாமல் உன்னை தேற்றிடுவார். இன்னும் ஏன் நீ அழுகின்றாய்? இன்னும் ஏன் கண்ணீர் வடிக்கின்றாய்? இன்னும் ஏன் நீ அழுகின்றாய்? இன்னும் ஏன் கண்ணீர் வடிக்கின்றாய்? என் நேசர் உன்மேல் மனம் நிரங்கி வந்திடுவார். மறவாமல் உன்னை நித்தம் தேற்றிடுவார். மனம் சோர்ந்த